ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இது யாருக்குன்னா இப்போதைக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021 மட்டும் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் 19 ஸ்டார்ட் ஆகுமானா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ண மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் கீழே கொடுத்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எலக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து ஹானர் மைனர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு பிரான்ச்சஸில் கூட உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் அந்த செஷனு சப்ஜெக்ட் ஸ்டேட்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து F1 வருது, AN வருதுன்னா ஒன்று ஃபுல் நூன் ஆஃப்டர்நூன். ஃபுல் நூன்னா காலையில், கண்டிப்பாக கரண்ட் பேப்பர் தான் காலையில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அரியர்ஸ் பேப்பர் கூட இருக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஷெடியூலை கரெக்டாக ப்ராப்பர் வைஸ் எழுதிட்டு ஸோ உங்களுக்கு டைமிங் இருக்கா அப்படிங்கிற பாருங்கள். ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு உடனே வந்து அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு சில இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு வீக் கூட கேப் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். M1க்குலாம் ப்ராப்பராக ஷெடியூல் போடுங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு படிக்க பாருங்கள். ஸோ இப்போ உங்களோட டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிஜி ரெகுலேஷன் 21 அப்கமிங்கில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது போக உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் தான் உங்களோட டைம் டேபிள் வரும். இதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது உங்கள் சப்ஜெக்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் ஆகலாம். ஸோ இது உங்களுக்கான ஷெடியூல் வந்து கிடையாது. உங்களோட டைம் டேபிள் வந்து இனிமேல் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களோட சப்ஜெக்ட் போட்டு உங்களுக்கு தனியாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் உங்களோட டைம் டேபிள் வந்து பார்த்துட்டீங்க. உங்களோட எக்ஸாம் ஷெடியூலில் எப்படி வந்திருக்கு, டைம் டேபிள் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.